இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த எகிப்து ராஜாவுக்கும் அங்குள்ள அதிபதிகளுக்கும் 100 அதிபதிகளுக்கும் அடிமையாக இருந்து அப்படியே தங்கள் வாழ்க்கைக்கு இருதயம் குன்றி போனவர்களாக இருந்தார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த இடத்துல ஐயோ என்னுடைய வாழ்க்கை என்ன ஆகுமோ, என்னுடைய வாழ்க்கை நாளைக்கு என்ன ஆகுமோ, என்னுடைய வாழ்க்கை நாளை என்ன சூழ்நிலை ஆகுமோ என்று ஒருவேளை கலங்கி வந்து அடிமைத்தனத்தில் இருந்த அடிமை நுகக்கட்டை உடைத்து போடாதபடிக்கே இன்னும் அடிமை நுகத்திலே நீ வந்திருப்பாயானால் கர்த்தர் உன் பின்னே வந்து சத்துருவை விலக்கி பாதுகாப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவராகிய தேவன் பார்த்தாரு, இந்த பிள்ளைகளுக்கு உற்சாகம் இல்லாமல் இருக்கிறார்கள், மனமடிவோடு இருக்கிறார்கள், சோர்ந்து போய் இருக்கிறார்கள். அந்த எகிப்து படையோ சத்ருவானவனோ வேகமாக அவன் இந்த ஜனங்களை பின்தொடர்ந்து வருகிறான். இதை பார்த்த தேவன், ஐயோ என்னுடைய ஜனங்களை இவன் தொலைத்து போடுவார்களே என்று சொல்லி முன்ன போயிருந்த அந்த மேக சம்பம் அப்படியே பின்னோக்கி வந்து அந்த நடத்தி கொண்டு போன தேவதூதன் அப்படியே பின்னோக்கி வந்து இந்த எகிப்தியனுக்கும் இஸ்ரவேலுக்கும் நடுவுல அப்படியே நடந்து வந்துட்டு இருக்கிறார். நினைச்சு பாருங்க, அண்ட சராசரத்தையும் உருவாக்குன, ஒருபடி மண்ணை எடுத்து மனுஷனை உருவாக்குன, ஒவ்வொரு வார்த்தைக்கும் எல்லா சிருஷ்டியும் உருவாக்குன தெய்வம் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை பாதுகாக்கும்படி அவருக்கு பின்னாலே நடந்து